கூலிப்படையெல்லாம் சொல்லி கூலிப்படை அவங்க அதாவது குத்தி கொள்ளுவாங்க, பேசியே கொள்ளக்கூடிய வந்து ஒரு பேச்சு கூட்டம். அது பேச கொடுக்கும். விஜய் வீட வர மாட்டாரு, அதை பத்தி பேசுற அந்த குஷ்மி அந்தனங்க தான் எவனும் வர மாட்டான். ஆனா உங்க பேச்சே கேட்காத ஒரு தண்டை தூக்கி போடுறது கொஞ்சம் அணில் கொஞ்சம் நிரூபிக்கிறது. வடக்கம் சில காரி மூஞ்சி தூக்கணும். அந்த நியூஸ் சேனலுக்கார முன்னாடி ஆடிட்டு வர்றது எம்ஜிஆர் சார் கொள்கை இவங்க கொள்கைன்னா தேவையில்ல, அவங்க கொள்கையெல்லாம் பார்த்தாச்சு. புதுசா ஏன்னா என்டி கொள்கை வேணாம், நீங்க ஒரு கொள்கை நான் வந்தா அது சிம்பிளாங்க, நான் வந்தா இதை தாங்க செய்வேன், இப்படிதான் செய்வேன், இப்படிதான் நடக்கும் ஆரம்பிதான் பேச ஒரு வார்த்தை கூட தெரியல. இந்த போராட்டம் தன் கையில எடுத்து அந்த மக்களுக்காக நின்று விஜய் வந்து கழுத்தில் நின்று அந்த மக்களுக்கு போராடி ஒரு நீதி இன்னைக்கு வாங்கி கொடுத்துருந்தாருன்னா, விஜய் சார் இதை நீங்க பண்ற அரசியல் கிடையாது, உங்களை சுத்தி பிம்பம் கட்டப்படுகிறது, அந்த பிம்பத்துக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி. ஐயா சுத்தமா மண்ணூடல செஞ்சு தூணுங்க, அதெல்லாம் மண்ணூட ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். வெல்கம் டு சிஎம் சேனல்ல பாக்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ல பாருங்க. ஓகே, இப்ப ஒரு சில கூட்டம்லாம் கிளம்பிருக்கு, முட்டுக்களை பத்தி பேச போறோம். முட்டுக்களா? ஆமா, முட்டு மாமா, அது கூலிப்படைகள், அதெல்லாம் அது ஏறக்குறைய முட்டுகள் பேச்சு ஆரம்பிச்சார்ல, கரெக்டான முட்டுகள் பேச்சு ஆரம்பிச்சு சரியான முட்டுகள் தான் இருக்காரு. சரி, நம்ம எதுக்கு பொடி வச்சு பேசிட்டு தெளிவா பேசுவோம். என்ன பொடி வச்சு? ஆமா ஆமா, லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவிக்கே பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டோம், அது நம்ம விமர்சிச்சு வீடியோ போடல, அவங்க என்னென்ன செய்யலன்றது வீடியோ கேட்டிருந்தோம். ஆமா, அதை கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு கூட்டத்தை வச்சு அரசியல் ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமா, அது நம்ம என்ன கேட்கறோம், நீங்க நல்லது செய்ய வாங்க, உங்களுக்கு வாங்க வரவேணான்னு சொல்லல, நல்லது செய்ய வாங்க, இதை செய்யுங்கன்னு சொன்னா பின்னாடி வந்து முட்டு கொடுத்த அணில் வாழ் தொங்குது. அணில் வாழ் இல்ல, அது என்ன வாழ தெரியல, அது நம்ம ஏன் சொல்லிக்கிட்டது. அதாவது விஜய் சார் மேல நல்ல மரியாதை இருக்கு நம்மளுக்கு. விஜய் சார் மேல தப்பு சொல்ல நல்ல மரியாதை இருக்கு, ஏன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அது மேல அவருக்கு தெரியலன்றத சொல்லிட்டு போறேன். நீங்க சொல்லிவிட்டு ஆலையா, எங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு மக்களை பத்தி தெரியாதா, எங்களுக்கு விஜய் சாரோட அனுபவம் ஏன் விஜய் சாருக்கு என்ன அனுபவம் சொல்லுங்க. நியாயமான விஷயம் இல்ல, விஜய் சாருக்கு அரசியல் என்ன அனுபவம் இருக்கு, எங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு. ஆமா, விஜய் சாருக்கு என்ன அனுபவம், அந்த மாதிரி சில தெரியாதவங்களை தெரியாத விஷயம் சொல்லலாம், சொல்லி கொடுக்குறது கத்துக்கத்து ஏத்துக்க மனப்பக்குவம் வேணும். போன எலெக்ஷன் சைக்கிள்ல ஓட்டு போட்டாலும் இன்னைக்கு வந்து சிஎம் கேண்டிடேட் நிக்கிறாரு. இப்ப இது எப்படி இருக்குது, சைக்கிள்ல ஓட்டு போட போகும்போது தெரியல, மக்களுக்காக நின்று போராட்டம் பண்ணி சிஎம் கேண்டிடேட் நிக்கல. இதுல இன்னொரு முக்கிய விஷயம், இப்ப நாங்க எதுக்காக விஜய் சாரை பத்தி பேச வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை கிளாரிட்டி பண்ணிக்கிறோம். விஜய் சாரை பத்தி பேசல, அவரோட கொள்கையிலும் அவரோட கட்சி விஜய் சாரை பத்தி தனிப்பட்ட முறையில பேசவே இல்லை, அவர் மேல நல்ல மரியாதை இருக்கு. ஏன்னா அவர் ரசிகராக ரசிகர் ஓகே, ஏன்னா உண்மையா உழைப்பாலும் முன்னேற ஒரு ஆள் அவர் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எங்களுக்கு எதுல கருத்துக்கள் மாறுபடும் கேட்டீங்கன்னா அரசியல்ல மாறுபடுது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அரசியல் தெளிவா பண்ண மாட்டீங்க. நீங்க தெளிவான அரசியல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க முட்டு கொடுக்குறோம், ஏன் மத்தவங்க முட்டு கொடுத்துக்கிட்டு சொல்லுங்க. தெளிவான கொள்கை இல்ல, தெளிவான கோட்பாடு இல்ல, என்ன செய்ய போறோம், மக்களுக்கு இறங்கி போராடக்கூடிய தன்மை இல்ல. ஒரு டிவிக்கே காரனை கூப்பிட்டு உன் கொள்கை என்னன்னு கேள்வி ஓடுறான், நிக்க மாட்டான் அந்த இடத்துல. ஐயா சிம்பிளா ஒண்ணு கேக்குறாங்க, இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அரசியல் தன்மையே வித்தியாசமா தான் இருக்கு. விஜய் சாரோட அரசியல் தன்மையை ஒரு டைம்ல டிஎம்கே பத்தி உயர்த்தி பேசின காலகட்டங்கள் நிறைய இருக்கு. சரி ரைட், எல்லாம் பாஸ் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு மேல 200 கோடி ரூபாய் சம்பளம் தொட்டு வரான்னு சொல்றாருல, உச்சத்தை விட்டு வந்து கொண்டிருக்கிறார். தற்பெருமை, இதுவே அதுலயே ஃபெயிலியர் ஆயிட்டார் அவர். ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் தான். ஏன்னா இவர் விட்டு வந்தாலே எல்லாருக்கும் தெரியும். அதை ஏன் சொல்லி காட்டி உங்க ஃபேன்ஸ் சூடியத்திட்டே இருக்கீங்க. அந்த 200 கோடி ரூபாய் சம்பாரிச்சாரு, யாரு கூப்பிட்டா இவ்வளவு கோடியை விட்டுட்டு நீ வாப்பா, இதுதான் விஷயம். இதை நீங்க சொல்லி காட்டலாம், அந்த விஷயம் சொல்ல போதே கிடையாது. நீங்க இதை சொல்லி காட்டவே இல்லைன்னா இதை நம்ம கேட்க போறதே கிடையாது இல்லையா? 100% உண்மை தானே. நீங்க சொல்லி காட்டாதான் நாங்க கேள்வி வைக்கிறோம். 200 கோடி ரூபாய் யாருக்கு யாரை படிக்க வச்சீங்க, யாரை முன்னேற்றிருக்கீங்க? இது அதுதான் யாரை முன்னேற்றிங்க தெரியுமா உங்களுக்கு? யாரு? இப்போ ஒரு சில வாய்கள் வாடகை வாய்கெல்லாம் கதறது வந்து தெரியல உங்களுக்கு. அதுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காரு. இந்த உனக்கு 50 கம்பெனிக்கு 50. சரி, ப்ளூ சட்டை மாறன் டைரக்டா கேட்கிறோம், அவருக்கெல்லாம் என்ன அரசியல் தகுதி இருக்குன்னு அவர் பேச வந்துட்டாரு. தான் வேலை பார்க்குற சினிமா ஃபீல்டையே கழுவி ஊற்றி அதை வச்சு பணம் சம்பாதிக்க முடியாது, அல்லது சினிமாவை பற்றி பணம் சம்பாதிக்க முடியாது. ஒரு தகுதி இல்லாத, ஒரு அடிப்படை இல்லாத ஒரு ஆளு இன்னைக்கு அரசியல் விமர்சனம் பண்ண வந்துட்டாரு. அவன் படிப்பறிவு இல்லாத ஒரு ஆளுங்க அவர்லாம். படிப்பறிவு இல்லைன்னா காமராஜர் மேதைன்னு சொல்லி சொன்னாங்க. அது அரசியல், இவர் படிப்பறிவு இல்லாத ஆளுங்க. அதுக்காக படிக்காதனால தப்பா பேச முடியாது. அவர் எதுலயுமே மேதை கிடையாது. இது வந்து ஒரு முட்டாள படிச்சா ஒரு அறிவு இருக்கும், நம்ம யூஸ் பண்ணலாம். படிக்காத ஆளு எப்படின்னா, படிக்காதவங்க எவ்வளவு பேர் அறிவா இருக்காங்க தெரியுமா? ஒரு முட்டாளுங்க இவரு. படிப்பறிவு இல்லாத சொல்ல வரேன்னா, இவனுக்கு சீமான் பேரே சீமான் போட தேவையில்ல. அவர் அது வேறங்க. தலைவர் அவனுக்கு ஸ்ரீமானு தெரியுதா? இலக்கணம் தெரியுதா? ஒரு கன்றாலும் தெரிய மாட்டேது. இவெல்லாம் பொது இடத்துல வந்து ஒரு அறிக்கை, ஒரு கட்சி தலைவரை பத்தி பேசுறது எதுக்கு உனக்கு? அது நாங்க பேச வேணாம் சொல்லல,
எல்லாத்துலயும் ஒரு விமர்சனங்கள் இருக்கு. இவர் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தாரா? இவர் யாருன்னு கேட்டா யார் அவரு? ப்ளூ சட்டை மாறன்னு கேட்டா அது கிடையாது. குரல் கொடுக்க வேணாம். அவர் என்ன ஃபீல்ட் வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்காரு? சிம்பிளா கேளுங்க. சினிமா துறையை வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்க ஒரு ஆளு சினிமாவை எடுக்க தெரியாம ஃபெயிலியர் ஆன டேரக்டர். ஒரு டேரக்டர் பேர்ல ஆண்டனி ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் எப்படி ஓடுச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. அது எங்க ஓடுச்சு? அப்படியே கதை திரைக்கதை வசந்த கிழிச்சிடுற மாதிரி பேசினார்ல அவரு. என்னது ஒண்ணும் கிடையாது. அந்த படத்தை 4 பேருக்கு இன்னும் தெரியாதுப்பா. அப்படி ஒரு படம் வந்து கேட்பாங்க நம்மள. அந்த மாதிரி இருக்கு. இல்ல இப்பதான் அப்ப என்னன்னா ப்ளூ சட்டை, மஞ்சள் சட்டை, ப்ளூ சட்டை, நீ என்ன மக்களுக்கு பேசிருக்க? இந்த அஜித்குமார் கொலை வழக்கு பத்தி பேசுனியா? உதயநிதி கேஸை பத்தி பேசுனியா? ஆணவ படி பத்தி பேசுனியா? திமுக பத்தி எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டியா? நீ எதிர்த்து கேட்டா நீ வீட இருக்க மாட்டா. இன்னைக்கு விஜய் நிலைமைக்கு இந்த டிஎம்கே ஆட்சி இருக்குது. நீ பேச தகுதியா எழுதி பேச. ஐயா ஒண்ணு கேக்குறேன். இப்ப ரஜினி சாரை பத்தி இவர் விமர்சனம் பண்ணாரு. அதான் தெரியும். இல்ல என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, தலைவர் என்ன பண்ணிட்டாரு? சரி, உங்க விஜய் சார் என்ன பண்ணிட்டாரு? இதுக்கு இந்த கேள்விக்கான பதில் சொல்லிட்டு நீ வாயா. நின்னு விஜய் சார் தான் அவனுக்கு ஒரு காசு கொடுத்து சொல்றாரு. நாங்க என்ன கேக்குறேன்னா, நாங்க ரஜினி சாரை பத்தியோ இல்ல விஜய் சாரை பத்தியோ விமர்சனம் பண்ண வரல. பர்டிகுலர் ப்ளூ சட்டை மாறனையும் இந்த இன்னொரு பிஸ்மி இருக்காரு பாருங்களா, பிஸ்மி அந்த இருக்காரு பாருங்க, இது சவுக்கு சங்கர், இந்த 4 பேரை பத்தி தான் பேச வந்திருக்கும் அந்த வீடியோல. ஏன்னா இவங்க எல்லாம் என்னத்தை கிழிச்சிட்டாங்கன்னு தெரியல, வந்துட்டாங்க. ஏன் கேட்கலாம், நம்ம என்ன பண்றோம் சார்? நம்ம சமூக சேவை பண்றதுல ஒரு சதவீதம் கூட அவங்க பண்ண மாட்டாங்க. இப்ப நாங்க என்ன பண்றோம் யாருக்கு என்ன தெரியும்? நாங்க எத்தனை பேர் நாங்க சாப்பிட போட்டுட்டு இருக்கோம் சொல்லுங்க. நீங்க நாங்களாவது இந்த நடக்கிற கொடுமைகளும் நடக்கிற பிரச்சனைகளும் எதிர்த்து பேசுறோம். அட்லீஸ்ட் போராட முடியவில்லை என்றால் அதை பத்தி பேசவே முடியலன்னா வாயை மட்டும் சும்மா இரு. அதுவும் இல்லைன்னா பேசுறோம்னா தடுக்காது அப்படிங்கிறாரு. இத மாதிரி பொதுவா நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து ஒரு தடவை வச்சா பேசிட்டு இருக்கீங்க. அது இல்லங்க. இப்ப ப்ளூ சட்டை வாடகை வாய்ங்கிற மாதிரி. இப்ப நான் வந்து காசு கொடுத்தேப்பா என்னை பத்தி பேசுப்பேன் பேசக்கூடிய ஆளு. ஐயா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். ரஜினிகாந்த் எடுத்து ரஜினிகாந்த் இவர் என்ன பண்ணிட்டாரு? தமிழ்நாடு மக்களை அழிக்க வந்ததா சொன்னார். இப்ப விஜய் என்ன பண்ணாரு? விஜய்க்கு ஒரு முட்டு கொடுத்தாரு. நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் தான். ரைட். அப்ப நீங்க காசுக்காக வேலை பார்க்குற கூட்டம்ன்றது தெளிவா விளம்பரப்பட ஆட்ட போட்ட மாதிரி தெளிவா தெரியுதா இல்லையா? கூலிப்படை கூட்டங்கள், காசுக்காக கூலிப்படைகள், கூலிப்படைலாம் சொல்லி கூலிப்படை அவங்க அதாவது குத்தி கொள்ளுவாங்க. பேசியே கொள்ளக்கூடிய வந்து ஒரு பேச்சு கூட்டம். அது பேச கூட நேரடி பேச மாட்டானோ. இவனெல்லாம் இவனெல்லாம் பரவாயில்ல, யாரு இவராவது பரவாயில்ல, யாரு பிஸ்மி அந்த வாய் வந்து பேசுறாங்க. ப்ளூ சட்டை மாதிரி நேரம் வந்து பேச மாட்டாரு. ஒண்ணு இதுல பேசுவார், இதுல இந்த விமர்சனன்ற பேர்ல வெல்கம் டு டூர் அண்ட் டாக்கீஸ் அப்படி சொல்லிட்டு பேசுவாரு. பத்தாவதுக்கு இன்னும் ட்விட்டர்ல தான் பேசுறாரு. ட்விட்டர்ல தான் ஆட்சி ஆட்சிக்கு வந்து ட்விட்டர்ல ஆட்சி நடத்தும் போது விஜய் சார் எப்ப வந்து இந்த விமர்சனங்களை நம்பி இவரை நம்பி கட்சி நடத்த ஆரம்பிச்சாரு, அப்பயே ஃபெயிலியர் ஆயிட்டாரு. மிகப்பெரிய விஷயம். அது நீங்க எப்படி சார் விஜய் சார் நீங்க எப்படி ஆச்சு நாங்க சொல்லி தரோம். ஒரு கூட்டத்துக்கு ஒரு விஜய் கூட்டத்துக்கு ஒரு கட்சிக்கு ஆதரவா யாராவது பேசுவா? ஐயா நான் ஒண்ணு அதான் பேச்சு வல்லரா பேசணும், தமிழ் பேசணும். இல்ல எவராவது ஒரு தொண்டு நிறுவனத்துல வேலை செய்யறவங்க எங்க நிறுவனத்துக்கு கூட கொடுத்து உதவி பண்ணிருக்காரு, இவர் ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்கும் சொல்லிட்டு வந்து பேசணும். அதே மாதிரி அவர் விஜய் இருக்க தமிழ் சினிமாவில யாராவது விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்களா? அர்த்தம்னு கிடையாது. ஒரே ஒரு ஆள் தான் ஆதரவு கொடுக்குறாங்க, நம்ம அண்ணி. உங்களுக்கு தெரியும் யாருங்க அந்த அண்ணி? கீரை கட்டு. ஓஹோ, கீரை கட்டு இல்ல, ஆளே கட்டிட்டாரு போல ஒரே கட்டா. அதே அது பர்சனலுங்க. அது நான் பர்சனல் டாக் வேணாம். நம்ம அது பொதுவெளிக்கு ஒரு விஷயம் வந்திருக்குது, அதை பத்தி பேசலாம். இருங்க, ஒரு பொதுவெளியில ஒரு விஷயம் போட்டுருக்காங்க, பேசுவோம். நம்ம சொல்ல ஒரு விஷயம் தான். இதெல்லாம் பத்தி பேச மாட்டீங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? விஜய் சார் ஏன் போராட்டம் கலந்துக்கல கேட்டா ஒரு சொல்றாங்க. விஜய் சார் ஒரு உள்ள வந்துட்டு இறங்கி போராட்டத்தை கலந்துட்டா கூட்டம் கூடுது. நீ அரசியலுக்கு வந்தீங்க, அரசியலுக்கு ஒன்னா கூட்டம் கூடுமா கூடாதா? நான் ஒண்ணு ஐயா ஒண்ணு கேள்வி பதில் சொல்லுங்க. அரசியலுக்கு வந்துட்டீங்க, கூட்டம் கூடுமா கூடாதா? உங்களுக்கு கூட்டம் கூடும். அப்படியே அரசியலுக்கு வந்தீங்க. அரசியலுக்கு வந்து இதெல்லாம் இறங்கி போராடணுங்க. எத்தனை கேஸ் வாங்கிருக்கீங்க உங்க பேர்ல? நீங்க பூசி ஆனந்த். ஓ, அதுக்கு வாங்குவாங்க. இட்டுன்னு போறது கஷ்டமா இருக்குது. வரி கட்ட முடியல சொல்லிட்டு கோர்ட்ல எது ஃபாரின்ல இருந்து ஒரு கார் இறக்குவாரு. இதெல்லாம் தனிப்பட்ட முறை கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு விஷயம். இந்தியன் டாக்ஸ் இதெல்லாம் தனிப்பட்ட முறை கார் இறக்குவாரு. வெளிநாட்டுக்காருக்கு ஒரு அபராதம் போறேன். லோக்கல் நம்ம இந்தியன் பிராண்ட் டாடா இல்லையா, டாடா உங்களால வாங்க முடியாதா? உங்க சொகுசு கார் வாங்குறீங்களா, அதுக்கு நீ டாக்ஸ் கட்டணும்னு சொன்னா நீ டாக்ஸ் எதிர்த்து ஒரு கேஸ் போடுவீங்க. இந்த மாதிரி ஒரு இந்திய நாட்டுக்கு டாக்ஸே கட்ட முடியாத ஒரு குடிமகனா இருக்கக்கூடிய ஒரு தகுதியில ஒரு ஆளை வந்து நீங்க அரசியல கூட்டு வந்து நீங்க பேச வந்துட்டீங்க. நீங்க பேச்சு இதுக்கு வந்து ப்ளூ சட்டை மாறம் ஒரு முட்டு, அது 4 தூணு. ப்ளூ சட்டை மாறம் ஒரு தூணு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பிஸ்மி ஒரு தூணு, அந்த ஒரு தூணு, இந்த பக்கம் வந்தா சவுக்கு சங்கு ஒரு தூணு. 4 தூணு உருப்படாத தூணு. நம்மளுக்கே சிரிப்பு அளவுக்கு இது ஒரு நீங்க தூண் போடுங்க. அந்த தூணு வலுவான தூணா இருக்கணும். எப்படின்னா ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு தூணா இருக்கணும். ஏன் ஒரு லாரன்ஸ் சார் இருக்காரு பாருங்களா, மக்கள் சீரம் அவங்கள பேச மாட்டாங்க. இவங்கெல்லாம் நீங்க தூணா சப்போர்ட் பண்ணி வழங்கினா தெரியாது. சுத்தமா மண்ணூடுல செஞ்ச தூணுங்க. அதெல்லாம் மண்ணூடு
நமக்கு 5 minutes later, 24 hours later, much later. ஓகே ரைட் காமம். இந்த தூணுங்கள்லாம் வச்சுட்டு ஒரு அரசியலுக்கு வந்தாரு. ஓகே கை தட்டி போட்டு போவோம். நீங்க நாங்க அதெல்லாம் ஒரு மண்ணு அந்த தூண்லாம். அதே மாதிரி இப்போ வந்து புது அரசியல்வாதி உருவாகி இருக்காரு. யார் தெரியுமா? யாருங்க அவரு? நம்ம குஸ்மி. யாருங்க அவரு? அட உங்களுக்கு அதாவது ஒண்ணு சொல்றேங்க, இந்த பிஸ்மின்ற பேரு அந்த மதத்துல புனிதமான பேரு. புனிதமான பேரை வச்சுட்டு இந்த ஆள் பண்ற வேலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜயோட கால் தூசுக்கு சீமான் வரமாட்டான் அப்படிங்கிறாரு. விஜய் கால் எப்படி தூசியை போடும்? அவருக்கு வெளியே வர்றது இல்லையே. அதான் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு இதான் தெரியல. நீங்க சீமானை பத்தி விமர்சனம், அதுக்காக சீமான் சப்போர்ட்றாங்க பேசுறாங்க. அவர் பேசுறதுங்க விளக்கத்தை கொடுத்துட்டு சரியா? எப்படி என்ன சொல்ல வந்தீங்க? விஜய் கால் தூசிக்கு வரமாட்டாரு சீமான். சீமான் பத்தி பேசுறாங்க. இவரு தூசி கழுவி குடிச்சதுனாலதான் சொல்றேன். விஷ்ணு என்ன சொல்றாருன்னா, விஜய் கால் தூசிக்கு கூட சீமான் ஈடாக மாட்டாரு. நான் சொல்றேன் என்னன்னா, சீமான் கால் நகத்துல இருக்க அழுக்கு கூட விஜய் வந்து ஈடா வர மாட்டாரு. விஜய் ஈடா வர மாட்டாரு. அதை பத்தி பேசுற அந்த உஸ்மி அந்த எவனும் வர மாட்டான். அதாவது சிம்பிளா எங்களுக்குமே ஒரு டைம்ல சீமான் பிடிக்காம தான் இருந்துச்சு. சிம்பிளா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர் கொள்கை மாறி பேசினா கோவம் வந்துச்சு. ஆனா இவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சீமான் பெருசா தெரியாது. இதுதான் அது சீமான் யாரே தெரியாம அந்த மட்டில இவரை பத்தி பேச ஆரம்பிச்சுதான், ஓ சீமான் இவ்வளவு செஞ்சிருக்காரா, இவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காரான்னு ஏன்னா நம்மளுக்கே தெரியற அளவுக்கு இருக்கு. அப்ப இவர் ஒரு விளம்பரத்தை வந்து ஈஸியா பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கத்துக்கு. அது யோசிச்சு பாருங்களேன், இவனுங்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய காமெடியா இல்ல? சிம்பிளா பாருங்க, இந்த பிஸ்மி சாதாரண கிடையாதுங்க. அவரு ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சண்டை கூட்டு வந்ததே அவர்தான். அவரு அவங்க மட்டும் கம்முன்னு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அஜித் ரேஸ் விலகிட்டாரு. விலகுற உடனே யாரா புடிச்சு எடுக்குன்னு தெரியல. அதுக்காக சம்பந்தமே நம்ம ரஜினி சார் ஒரு லெஜெண்டாங்க. அவங்களுக்கு கம்பேரே அவங்கள இந்த கால தலைமுறை கூட கம்பேரே பண்ணக்கூடாது. ஆனா அதை கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அதை பேச ஆரம்பிச்சதே இந்த பிஸ்மி மாதிரி நான் ஜெயில் ஆடல ரஜினி சார் காக்கான்னு சொல்லாரு. இவனுங்க என்ன தன்னைத்தான் காக்கான்னு சொல்லிட்டாரு. இவனுக்கு வேணுங்க யூடியூப்ல சம்பாதிக்க உருவாகிறதுக்கு காரணமே இந்த குஸ்மி டீம் தான். ஆமா, அதாவது யூடியூப்ல பிரச்சனை உண்டாக்கி அதுல சம்பாதிக்கிறது இவனுங்க தான். எச்ச இதை நம்பி ஏங்க இவரு இறங்கியிருக்காரு? அதான் தெரியல எனக்கு. இப்ப அவரு ஏன் இறங்கிருக்காருன்னா, இவனுங்களுக்கு பணம் கிடைக்குதுல்ல. இப்ப காசு கிடைக்குது, காசு யாரு கொடுத்தாலும் பேச தயார் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் இருக்கானா. இவன் பாண்டா எல்லாரும் சரிதான். அதாவது ஊடகங்கள் நம்பி இறங்கலாம், தப்பு இல்லைங்க. ஆனா இந்த மாதிரி தகுதி இல்லாத ஆட்கள் நம்பி இறங்குறது மிகப்பெரிய விஜய் சாருக்கு மிகப்பெரிய மைனஸ். இதுதான். இதை பத்தி பேசுனா நம்மள தற்கூரி சொல்லுவாங்க கூட்டங்கள். இதுதான் விஜய் சாரோட அரசியல் எக்ஸ்போஸ் பண்ணணும் காரணம். என்னை பத்தி பேசு அப்படின்னு சொல்லி இந்த ஊடகம் காசு கொடுக்க, இதுதான் கேவலமான செயல். அதாவது அவரு நம்ம நீ வந்து பெரிய ஆள் அப்படின்னா உன் கட்சியில இருக்க ஆதரவு அர்ஜுனாவோ, கட்சியில பொருளாதார பொறுப்பாளர் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு இன்டர்வியூ யூடியூப்ல கொடுத்து பேச வச்சு நீ பெரும் வாங்கிக்க. அது காசு கொடுத்து இன்னொருத்தனை கத்த விட்டு வைக்கிறது வாடகை வாங்கி விடுறீங்க. ஒரு மேடை பேச்சு, அந்த வாடகை வாங்கி வந்து புரோஜனம் வந்து கட்சிட்டு போகுது. நீங்க சொல்ல நியாயமான விஷயம். ஒரு மேடை பேச்சு போடுறாங்களா, பேசி கொச்சி கொழுக்கி அப்படியே பொழந்து கட்டுங்க, புழிஞ்சு தள்ளுங்க. எப்படி மேடை போட்டு பேசி எதிர்கட்சிக்காரங்க தலையை தவறுடைய தொங்க போட சொல்லிட்டு பேசுவோம். அவர் வடிவில் பாருங்க. அந்த மாதிரி மேடையை போட்டு பேசி பெரிய ஆள் ஆகுங்கன்னா சோசியல் மீடியால சோசியல் மீடியால வளர்ந்தாரு. அவரு வேற ஒன்றும் கிடையாது. சோசியல் மீடியால வளர்ந்தாரு. சோசியல் மீடியாவிலேயே அரசியல் பண்ணிட்டு பிஸ்மி தான் விர்ச்சுவல் வாரியர்ஸோட தலைவரா இருப்பாரு. பிஸ்மி படை தலைவர், முழு சட்டை வந்து படை துணைத் தலைவர், நம்ம சவுக்கு சங்கு குதிரை படை தலைவர். சரி விட்டுமே, சவுக்கு சங்கர் விட்டுமே. சவுக்கு சங்கர் ரொம்ப முட்டு கொடுக்குறாருங்க. அவன் தான் அப்பில இருந்தே தெரியுமுங்க. அவர் தான் வந்து பணத்தின் உச்சகட்டமே. அதாவது ஒரு டைம்ல எப்படி நம்ம பில்லு வச்சிருப்பாரு. இன்னைக்கு திமுக எவ்வளவு வாங்கணும் வாங்கிச்சா, அப்பா டீ கிட்ட எவ்வளவு வாங்கணும் வாங்கிச்சா, எப்ப நேற்று அவர் சீமானை பத்தி பேசுறதுக்கு பணம் தர சொல்ல தரல இன்னும். சரி அதை மாதிரி கேட்டாங்க சார், இன்னும் பேசவே இல்லையா சார், அப்ப இன்னைக்கு பேசுறேன், அப்ப அதுக்கு பணம் வாங்கிட்டு அப்படி பிளான் பண்ணி ஓட்டுக்கிட்டு பணம் வாங்குற கும்பல்ல பாதுலாம். அவருடைய டிராவல பாருங்களா. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே இருந்தார், ஏடிஎம் சப்போர்ட்டா பண்ணாரு. அடுத்து டிஎம்கே சப்போர்ட்டா பண்ணாரு. அது சீமான் லைட்டா சப்போர்ட் மாதிரி வந்தாரு. எப்பனா அந்த எப்ப தெரியுமா அவர் வந்து சாக்கடை அந்த டைம்ல சீமான் ஒரு பதில் சொன்னாரு. எனக்காக நின்று இவர் தான் சீமான் தான் சொல்லிட்டு பேசிட்டு அந்த டைம்ல வந்து சீமானுக்கு வந்து அந்த இதுல இருந்து வெளில வராரு. வர கார் எடுக்க கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்தை வச்சு ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டு பெரிய ஆளா கொஞ்சம் காமிச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து விஜய் சார் இந்த அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். அவரு பெறப்பட்ட ஓடிஎம் தொகை மாதிரி அவருக்கு ஓடிஎம் தொகை வந்துருச்சு இல்லையா? அவன் தான் முதல்ல 200 ரூபா இல்ல, இது கோல்டு காயின் குரூப். அது நம்ம நம்பலங்க அந்த டைம்ல கோல்டு காயின் நம்பல. ஏன்னா இன்னைக்கு இவங்க
திடீர்னு பேசும்போது நமக்கு எப்படி இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படிலாம் இருந்தாங்க இன்னைக்கு வந்து திரைத்துறை, அது நீங்க திரைத்துறையை பத்தி பேசுறீங்களா, திரைத்துறை மட்டும் பத்தி பேசிட்டு போயிட்டே ஆனா இருங்க. ஒண்ணு, இந்த வாடகை வாய்கள்லாம் வந்து சீமான எதிர்த்து தான் பேசுறாங்க. டிவிக்கு அடிக்கிற ஒரே ஆள் சீமான் தான், வேற எவனும் டிவிக்கு அடிக்க மாட்டான். ஆமா ஆமா ஆமா. நீங்க எல்லாம் வச்சுக்கோங்க, இல்ல. டிவிக்கு அடிக்கிற ஒரே ஆள் சீமான் தான், வேற எவனும் அடிக்க மாட்டான். நானும் யோசிச்சேங்க கொஞ்சம் கட்டத்துக்கு முன்னாடி, ஏன் வந்து சீமான் வந்து இவர் விஜய் சாரை மட்டும் எதிர்த்துட்டு இருக்காரு, ஏன் விஜய் சாரை கேட்கறான்னு சொல்லிட்டு. அவரும் கேட்கல, யாரும் கேட்கவே மாட்டாங்க போல இருக்கு. அப்பதான் புரியுது எனக்கு. புரியுது நம்மளுக்கு, அது ரைட். ஒரு நாள் புரியல எனக்கு. ஆனா டிவி கட்சியை வந்து என்டிக்கே கொஞ்சம் பொறுமையா தான் அடிச்சிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பயங்கரமா அடிக்க போறாங்க போல. அதாவது இவங்க டிவி கட்சி இல்லைங்க, டீச்சர் கட்சி. நம்மளுக்குலாம் நமக்கு கத்து தராங்க. ஆனா யார் நல்லவங்க யார் கட்டாங்க தெரியாம உண்மையா இருந்தோம், நமக்கு டீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது சோசியல் மீடியால எவன் வேணா எப்படி எப்படிலாம் இருக்கான்னு இப்ப தெரிய வருது பாருங்க. இன்னும் எவன் உண்மையான கொள்கைக்கு நிக்கிறான், எவன் வந்து சினிமா படத்துக்கு பணத்துக்கு நிக்கிறான்னு இப்ப தெரிய வந்துட்டு. இப்ப இன்னமும் ஒரு விஷயம் சொல்றோம் சார், விஜய் சார் உங்களுக்கு தான் சொல்றோம். என்னன்னா இன்னும் 6 மாச காலம் இருக்கு. மக்கள் பிரச்சனையில முன்னேறுங்க, மக்கள் பிரச்சனை நின்று போராடுங்க, கள போராட்டம் பண்ணுங்க. முதல்ல உங்க அரசியல் கொள்கைகள்லாம் தூக்கி வெளில போடுங்க. யாரு எம்ஜிஆர் சார் கொள்கை இவங்க கொள்கைலாம் தேவையில்ல, அவங்க கொள்கையெல்லாம் பார்த்தாச்சு. புதுசா ஏன்னா என்டி கொள்கை வேணாம், நீங்க ஒரு கொள்கை நான் வந்தா, அது சிம்பிளாங்க, நான் வந்தா இதை தாங்க செய்வேன், இப்படிதான் செய்வேன், இப்படிதான் நடக்கும் ஆரம்பிச்சா பேச ஒரு வார்த்தை கூட தெரியல. அவர் சொல்றாரு எங்க அறிக்கையில தெரிவிப்போம். அறிக்கையில அது வரைக்கும் தெரியல. மண்டையில விஷயம் வெளில வரும். ஏஜி குத்தி பேசாலே. நான் ஒரு பொதுமக்களா இருந்தா ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்கறான், ஒரு போட்டி உங்க டிவிக்கு கட்சியில ஒரு கேள்வி கேட்கறான், அந்த வீடியோ முடிஞ்சா லைட்டா கிளிப்ஸ் போடுங்க, கேள்வி கேட்கறான். அந்த கேள்விக்கு உங்க கட்சிக்காரங்களே பதில் சொல்ல முடியல. இன்னும் ரசிகர் கூட்டத்தை நம்பி அதை சுவிட்ச் போட்டு விளையாண்டு இருக்காரு. நீங்க தான் காட்டுங்க இந்த வீடியோ. நீங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள பண்ண மாட்டானா சினிமா நடிகர் நிரூபிக்கிறார். இன்னைக்கு இவரு கையில இந்த மாதிரி சினிமா நடிகர் கையில ஆட்சி போனா எப்படி இருக்கு. அதாவது சார் விஜய் சார் உங்க தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எதிரி கிடையாது. நீங்க நாங்க என்னன்னா உங்க கொள்கை ரீதியா எங்களுக்கு பிடிக்கலன்னா, காரணம் நீங்க அரசியல் வந்து சினிமா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம சொல்ற விஷயம் தான். நீங்க மக்களோட போராடுங்க தலைவா, அரசியல் பண்ணுங்க தலைவா. உங்களை நாங்க வரவேற்க, நீங்களும் அரசியலுக்கு வந்துட்டீங்க, அதனாலதான் விமர்சிக்கிறோம். நீங்க மக்கள் அரசியல் பண்ணுங்க, அதான் நாங்க கேட்கறோம். நீங்க மக்கள் ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு முழுக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி அரசியல் ஒழுங்கா பண்ணுங்க. இந்த யூடியூப்ல கலைப்புடிகைகள் நிறைய இருக்குது, விஷ கலைப்புடிகைகள் இருக்குது. புழு சட்டை, அந்த குஸ்மி கிஸ்மி டீம் எல்லாம், சவுக்கு சங்கரு, பாண்டாக்கிட்ட எல்லாம், இதுங்கெல்லாம் விஷ கிருமிகள் மக்களை மழுங்கடிக்க நிற்குது. ஆனா மக்கள் நீங்க உசராயிங்க, எவன் உண்மையானவா எவன் பொய்யானவா உங்களுக்கு தெரிஞ்சு. ஐயா உள்ளாரம் பேசுறதுக்கான இந்த மக்களுக்கு தானே, மக்கள் எந்த அந்த மோகத்துல இருக்கு. எந்த மோகத்துல பூசி மொழி அப்படின்னா ஒரு பிளரான ஒரு இமேஜ் தெரியுமா, அந்த மாதிரி இமேஜ் இருக்கு மக்களுக்கு. உங்களுக்கு இது வரைக்கும் நடந்து 10 வருஷம் இல்ல, எத்தனையோ வருஷம், உங்க ஆயுசுக்கு எத்தனை வருஷம் ஏமாந்துருப்பீங்க நீங்க. இனிமேலும் இந்த திரைத்துறை நம்பியோ இல்ல வந்து இவன் அதை தரான் எது தரான் நம்பியோ ஓட்டு போடாதீங்க. என்ன செய்ய போறோம் கடைசிக்கு எல்லா கட்சியும் அனலைஸ், இந்த கட்சின்னு ஓட்டு கிடையாது, அனலைஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். தூய்மை பணியாளருக்கு ஒரு விஷயம் நடந்தது இல்ல, போராட்டம் நடந்தது இல்ல, இருங்க. தூய்மை பணியாளர் ஒரு விஷயம் நடந்தது, போராட்டம் நடந்தது இல்ல, அது என்ன நிகழ்வு நடந்தது இப்ப எண்டு முடிஞ்சதே தெரியல. ஆனா இது என்ன பண்ணிருக்கணும், டிவிக்கு கட்சி என்ன பண்றணும், இந்த போராட்டத்தை தன் கையில எடுத்து அந்த மக்களுக்காக நின்று, விஜய் வந்து கழுத்தில் நின்று அந்த மக்களுக்கு போராடி ஒரு நீதி இன்னைக்கு வாங்கி கொடுத்துருந்தாருன்னா, அது உண்மையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி, உண்மையான தலைவர் சொல்லி எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. இத பண்ண தவறான விஜய் வந்து எப்படி ஒரு சரியான அரசியல் ஆக முடியும்? அதனால தான் நாங்க சொல்றோம், விஜய் சார் இதை நீங்க பண்ற அரசியல் கிடையாது, உங்களை சுத்தி பிம்பம் கட்டப்படுகிறது, அந்த பிம்பத்துக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி. ஐயா டு பி கண்டினியூ, நானும் அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். நீங்க நியாயமான விஷயத்த ஒரு விஷயம் குறைஞ்சிங்க, அது ஆணையடிச்ச மாதிரி ஒரு பதில் சொல்லி கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க இத ஒரு விளம்பரமா பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு இறங்கி நின்று அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க. எப்படி முட்டு கொடுக்குறாங்க? அவர் கூட்டத்தில் தெருவில் இறங்கி வந்தா கூட்டம் சம்பிரதாயத்துக்கு, ஏன் எதுக்கு சம்பிரதாயத்தான் பறந்து மேல வந்துட்டுமே சம்பிரதாயத்துக்கு வந்துட்டீங்க, சம்பிரதாயத்துக்கு ஆள்களை கூட்டி வீட்டுல பேசிட்டீங்க, சம்பிரதாயத்துக்கு அஜித்குமார் வீட்டுக்கு போயிட்டீங்க, அதுக்கு ஒரு போராட்டமே நடத்துனீங்க, 10 நிமிஷம் போராட்டம் முடிச்சிட்டீங்க. சம்பிரதாயத்துக்கு ஒரு மாநாடு, சம்பிரதாயத்துக்கு ரோடு ஷோ, எதுக்கு நீ சொல்லி இப்போ சம்பிரதாயத்துக்கு எதுக்கு நீ பண்றன்னு கேக்குறேன். அந்த சம்பிரதாயம் நம்ம என்ன கேட்கறோம்னா, நீ பண்ற ஒரு அரசியல் விஷயம், அது ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வு இதுதான் சொன்னீங்க, தீர்வு வேணும். அதாவது ஒரு போராட்டம்னா போராட்ட தீர்வு. உதாரணத்தை பாத்தீங்களா, சிம்பிளா எதுக்கு நான் என்டிக்கு எடுத்துக்கிறேன், என்டிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு நிறைய தீர்வு வச்சிருக்காங்க. இதை பத்தி டேட்டா கலெக்ட் பண்ணும் போது 8 வயசு சிலைக்கு போராடுறேன், கடைசியில போராடி இன்ன வரைக்கும் 8 வயசுல போடணும்னு எடுத்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமே நியூஸ்ல போட்டாங்க. நியூஸ்ல கேதர் பண்ணி சொல்றேன், நம்ம அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி சொல்ல, அந்த 8 வழிச்சாலை வர முடியாம தடுத்துனதுக்கு காரணமே என்டி கட்சின்றத நியூஸ் சேனல் சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி விஷயம் வராது, இது காரணமே டிவிக்கே தான் சொல்லிட்டு ஒரே ஒரு எவிடன்ஸ் அவங்களுக்கு கட்ட முடியல. ஏன்னா இன்னைக்கு களத்துல இறங்க மாட்டீங்க, கூட்டம் கூடும் தான் சார், கூட்டம் கூட தானே வந்திருக்கீங்க. அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுதான் ஒரு தலைவன் கையில இருக்கு. நீங்க நின்றுலாம் நிக்கணும், ஓடணும், அவங்க தான் உண்மையான ரசிகர்களா இருக்கலாம், உங்களோட தொடர்களா இருக்கலாம். ஆனா உங்க பேச்சே கேட்காத ஒரு தண்டை தூக்கி தாழ்வை போடுறது,
அது காக்கா குஞ்சு அணில் குஞ்சு நிரூபிக்கிறது வடக்கன்ஸ்ல காரி மூஞ்சி துப்புறாங்க. அந்த நியூஸ் சேனலுக்கார முன்னாடி ஆடிட்டு வர்றது NDTV எவ்வளவு பேர் நேஷனல் சேனல்ல போய் நீங்க மூஞ்சில கார் துப்புறான வடக்கன்ஸ் பார்த்து நம்மள பக்குவம். கேவலமா இதுல வர அந்த நாய் சொல்லிட்டு போறான் ஒருத்தன் வந்து சோழர்கள் என்ன எதுக்கு எப்படி அப்படி இந்த டிவிக்கு கத்திரிக்க அந்த லாஸ்டா சொல்லிட்டு போய் சோழர்கள் சொல்லிட்டு போறான் அவன் எதுக்காக அரியலூர்ல. எதுக்காகன்னா சோழர்கள் பூமி ஆகுது. ஓஹோ தற்குறிகள் துண்டை போட்டுட்டு அப்பாடே சாமிய புரிஞ்சுக்கங்கடா ஐயா முடியல நீங்க எல்லாம் உங்களுக்காக தான்டா ஒருத்தவங்க போராடிட்டு இருக்கான் அவனை பாருங்கடா. ஐயா கொள்கையை கூட்டமும் கொள்கையை ஒண்ணு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு கண்டினியூ நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வீடியோல பேசுவோம். என்னன்னா அவர் செய்யாதெல்லாம் இருக்குல்ல, ஏன் சுட்டி காட்டணும், இதெல்லாம் திருத்திக்கின்ற சுட்டி காட்டுறோம். இதை நம்பி எங்களை எதிர்த்த வந்தீங்கன்னா எழுதுங்க. அப்ப நாங்க மக்கள், அப்ப நீங்க யாரை தெரியுமா, நாங்களாம் மக்கள். ஏன்னா எந்த கட்சி சேராத நாங்க மக்கள். ஆமா ஓகேவா? அப்ப நீங்க யார் எதிர்க்கிறீங்க? உங்க கூட்டத்தை நம்பி ஓட்ட மட்டுமே ஜெயிச்சலாம் நினைக்காதீங்க. உங்க படம் ஓடுறதுக்கே உங்க ரசிகரை தாண்டி பொதுமக்கள் உள்ள வரும். அப்பதான் படம் வந்து 500 கோடி 100 கோடி போடும். அதை சொல்லுங்க. உண்மையா? அப்ப ஓட்டு போனா உங்க ரசிகர்ல மட்டும் இல்ல, எங்களை மாதிரி ஆளுங்களை சம்பாதிக்கணும். நீங்க அதை சம்பாதிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. முடிஞ்சா விஜய் ரசிகர் உங்க விஜய் சார்ட்ட சொல்லி மாத்திக்கங்க. அவ்வளவுதான். நாங்க 2 ஓட்டர்ஸ், எங்களை யாருக்கு ஓட்டு போட டிவிக்கு ஓட்டு ஐயா இன்ன வரைக்கும் நாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யோசிக்கவே இல்லை. அந்த முடிவு இன்னைக்கு உங்க ஓட்டே வேணாம்னு சொல்லுவீங்க. எங்களை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. எங்களை இன்னைக்கு நம்ம சொன்னா ஒரு சிம்பிளா ஒரு கை கட்ட 100 பேர் ஓட்டு போட வர மாட்டாங்க நம்மளுக்கு. நாங்க ஒரு பொது சேவையில இருக்குங்க. நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு சொன்ன அவசியம் இல்லை. நாங்க சைலண்டா பண்ணிட்டு இருக்கோம். விஜய் சார் மாதிரி பப்ளிசிட்டி பண்ண செய்யணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. எதுக்கு சம்பிரதாயத்தை செய்யணும்? எங்க சம்பிரதாயம் இல்லை. நாங்க எப்படி சொல்லிட்டு எங்க சுத்தி இருக்க மக்கள் எங்களுக்கு தெரியும். அதை பத்தி நீங்க தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்களுக்காக சேல ஆரம்பிச்சோம், பொதுமக்களுக்காக போராடுவோம், பொதுமக்களுக்காக வாய்ஸ் கொடுப்போம். கடைசி கேள்வி கேட்டுதான் இருப்போம். விஜய் சார் நல்லா செஞ்சா ஓட்டு கண்டிப்பாக போடுவோம், எல்லாம் போட முடியாது. என்ன ஆனோ பாத்துங்க. அவ்வளவுதான். டு பி கண்டினியூ. அடுத்த பாட்டு வருது.